ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த எபிசோட்ல இருந்து ஃபோர்த் ஷினோபி வேர்ல்ட் வார் கவுண்டவுன்கிற ஆர்க்கு தான் பார்க்க போறோம். இதுக்கடுத்து வர ஆர்க் எல்லாத்துலயுமே இப்போ ஒரு மெயின் ஆர்க் போயிட்டு இருக்குன்னா அந்த ஆர்க்குக்கு நடுவாலேயே ஒரு ஃபில்லர் ஆர்க் போக ஆரம்பிக்கும். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 215 பார்க்க போறோம். ஓப்பனிங் சாஸ்கே சூசானோ பண்ணிருப்பான். செம அரகண்டா இருப்பான். பயங்கரமா சிரிச்சுட்டு உன்னோட பாரோ பண்ணப்பட்ட சரிங்கனால இதெல்லாம் பண்ண முடியுமா, உனக்கு உண்மைக்கும் போலிக்குமான வித்தியாசத்தை காட்டுறன்னு இருப்பான். திடீர்னு பார்த்தா சூசானோ ஃபேட் ஆகும். சாஸ்கேவோட விஷனே பிளரா இருக்கும். சக்குரா பின்பக்கமா வரதை பார்த்த கக்காஷி சக்குரான்ட்டு முன்னாடி போவாரு. கக்காஷி மட்டுமே இந்த பேர்டனை தனியா தாங்கி விட மாட்டேன்ட்டு வந்து நிப்பா. சாஸ்கே பாஸ்ட்ல சொல்லியிருப்பான்ல, நான் நடக்கிற பாதையில உங்களால நடக்க முடியாது, 4 பேரும் ஒன்னா வேலை செஞ்சோம், உங்க பாதையில நானும் தான் நடந்தேன், ஆனா இப்ப என் பாதையே வேற, நான் பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒன்ன மாதிரியோ நருட்டோ மாதிரியோ நல்லா இருக்க முடியாதுன்னு இருப்பான் சாஸ்கே. சக்குரா அழுதுகிட்டு, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்றேன், ஈவன் உன்னோட ரிவெஞ்சுக்கு கூட நான் ஹெல்ப் பண்றேன், எது வந்தாலும் நான் செய்யறேன்னு இருப்பா. ஒன்னு என் கூட இரு, இல்லனா நீ எங்க போறியோ அங்கேயே என்னையும் கூட்டிட்டு போயிருன்னு இருப்பா. சாஸ்கே நீ மாறல, இன்னும் தொல்லையாதான் இருக்கேன்ட்டு கிளம்பி இருப்பான். சக்குரா நீ போனேன்னா நான் கத்திருவேன்கவும். சாஸ்கே டக்குன்னு பின்னாடி வந்துட்டு சக்குரா எல்லாத்துக்கும் நன்றின்னு இருப்பான். பிரசன்ட்ல சக்குராவோட கழுத்தை சாஸ்கே பிடிச்சிருவான். அவ கையில இருக்க குணையை பிடிங்கி அவளை அட்டாக் பண்ண போவான். கக்காஷி தடுக்க வருவாரு. பயங்கரமா ரத்தம் தெரிக்காத காட்டுவாங்க. பார்த்தா நருட்டோ சக்குராவை காப்பாத்திருப்பான். அந்த வெட்டுக்காய் நருட்டோட கண்ணத்துல விழுந்திருக்கும். கக்காஷி அட்டாக் பண்ண வரவும் டாச் பண்ணிருப்பான். பிரிட்ஜுக்கு மேல போயிருப்பான். கக்காஷி மேல அட்டாக் பண்ண போகவும் சக்குரா கையில இருந்து புடுங்கின குணாயை வச்சு அடிப்பான். 2 பேரும் தாய்ஜுட்சு லெவல்ல சண்டை போட்டுக்கிறதே வேற லெவல்ல இருக்கும். மேல போன 2 பேருமே சண்டை போட்டு 2 பேர் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா சாஸ்கே அப்படியே கீழே ஜம்ப் ஆவான். கக்காஷியும் பின்னாடி ஜம்ப் ஆவாரு. கக்காஷி நருட்டோ சக்குராக்கு முன்னால நிப்பாரு. சாஸ்கே ஆப்போசிட்ல நிப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 ஃபேட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கக்காஷி எந்திரிச்சிட்டு, நருட்டோ உன்னோட டைமிங் என்னோட விட பெட்டராவே இருக்கு, நீ வருவேன்ல எதிர்பார்க்கல, ஆனா நல்ல வேலை செஞ்சிருக்க, நீ ஒரு லைஃப் சேவர்னு பாரு. சக்குரா நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. சக்குரா மனசுக்குள்ள சாஸ்கே நான் நிஜமா கொல்ல பார்த்திருக்கான், நருட்டோ மட்டும் வரலைனா சாஸ்கே கையாலேயே நான் செத்துருப்பேன்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ எந்திரிச்சிட்டு, சாஸ்கே சக்குரா டீம் ஷாட்ல உன்னோட காம்ரேடுன்பா. சாஸ்கே காம்ரேடா இருந்தா இப்ப நான் அதுக்கு சேர்ந்தவன் கிடையாதுன்பா. கக்காஷி நருட்டோ சக்குரா கிட்ட இப்ப புரிஞ்சுதா, இவன் நிஜமாலுமே கொல்ற நோக்கத்துல தான் இருக்கான், இதுக்கு முன்னாடி இந்த நம்ம பார்த்த சாஸ்கே இல்லைன்பாரு. நருட்டோ முதல்ல 4 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்ததை திங்க் பண்ணி பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டு சாஸ்கேன்னு கூப்பிடுவான். சாஸ்கே உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ எனக்கு இட்டாச்சியை பத்தின உண்மையெல்லாம் தெரியும்ட்டு அந்த மாஸ்க் போட்ட டோபின்கிறவன் தான் சொன்னான்பா. சாஸ்கே ஷாக் ஆவான். கீழே உட்காந்துருக்க சக்குரா இட்டாச்சியை பத்தின உண்மையான்ட்டு ஷாக் ஆவா. நருட்டோ அவன் சொன்னது உண்மையா இல்லைங்கிறதுல எனக்கு தெரியாது, அது இப்ப தேவையும் இல்ல, ஆனா நீ இப்ப பண்றது எல்லாமே எனக்கு புரியும்படியா தான் இருக்குன்பா. கக்காஷியன் சக்குரா ஷாக் ஆவாங்க. சாஸ்கே நருட்டோ கூப்பிட்டு, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உனக்கு ஆரம்பத்துல இருந்த பேரண்ட்ஸோ சிப்ளிங்ஸோ இல்ல, அதனால உன்னால எனக்கு புரிஞ்சுக்க முடியாதுன்பா, அதனால அவுட் சைடர்ஸ் இருக்கவங்கள வாய மூடுங்கன்பா. இதை கேட்ட சக்குரா எந்திரிச்சிட்டு, நருட்டோ உனக்காக என்னெல்லாம் செஞ்சா தெரியுமா, நீ பண்ண மோசமான விஷயம் ரூமர்ஸா வந்தாலும் இப்ப வரைக்கும் அவன் நண்பனா தான் பாக்குறான், மற்றவங்கள உன்னை டார்கெட் பண்ணும்போதும் கூட நருட்டோ மட்டும் தான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணா, அதுவும் இப்ப வரைக்கும் பா. சாஸ்கே இதுல இருந்து சொல்லி கேட்கவும் சக்குரா திங்க் பண்ணுவா, நருட்டோ பழி வாங்குறதுல இருந்துன்பா. நருட்டோ நான் சத்தியமா சொல்றேன், அந்த பழி வாங்குறதுல இருந்து உன்னை காப்பாத்துவேன், வெஞ்சன்ஸ்னால ஏற்பட்ட சலசலப்புல இருந்துன்பா. சாஸ்கே அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு அதுல ஸ்டேஜ் தாண்டியே போயிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கடைசியை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், இட்டாச்சியோட ஒரு எதிரியன்பா. டான்சோ சாஸ்கே சண்டை போட்டதை காட்டுவாங்க. சாஸ்கே சிடோரி ஷாப் ஃபேர் பண்ணிட்டு உன் வலது கையில இருக்க அந்த ஷரிகான்ஸ்க்கு எத்தனை பேடாத கொண்டு சொல்லி கேட்டு சண்டை போட போயிருப்பான். அதுக்குள்ள இட்டாச்சிக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும் இருப்பான் டான்சோ. அவன் செய்யலடா, அதை நீ செய்ய வச்சேன்னு சொல்லிட்டு செம கடுப்புல இருந்திருப்பான் சாஸ்கே. கடைசியா டான்சோனோட வலது கையில இழந்ததுக்கு அப்புறமா 2 பேர்த்தையுமே லீஃப் அண்ட் ஷினோபி வேர்ல்டோட நன்மைக்காக கொல்றன்ட்டு ரிவர்ஸ் டெட்ராகிராம் சீலிங் ஜுட்சு பண்ணிருப்பான். இதை பார்த்துட்டு மாதரா சாஸ்கே எஸ்கேப் சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆயிருப்பான். பிரசன்ட் சாஸ்கே அவனோட கையை மடக்கி பார்த்துட்டு, நான் லீஃபோட ஹை ரேங்கிங் எல்ரா இங்க தான் கொன்னேன், அவன் பேரு டான்சோன்பா. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. கக்காஷி மனசுக்குள்ள என்ன டான்சோவை இவனே தனியா கொண்டுட்டானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாரு. சாஸ்கே இப்ப என்னோட ஃபீலிங்கே மொத்தமா மாறிடுச்சு, கரப்படைஞ்ச உச்சியாவோட பேரை இப்ப கிளீன் பண்ண மாதிரி உணர்றேன், அழுகிட்டு வர ஷினோபி வேர்ல்ட்ல இருந்து உச்சியா ஃப்ரீ ஆனதை உணர்றேன், உங்களால இல்லாதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, அதுன்னு மட்டும் இல்லாம லீப் ஷினோபியா நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நானும் பண்ண போறேன்ட்டு, எப்பவுமே உச்சிகா துண்டிக்கப்படணும் தவிர்க்கணும் தானே நினைப்பீங்க, உச்சிகாவோட பேரை எல்லாரும் மறக்கும்படியா நான் உதவி செய்யறேன், உங்க எல்லாத்தையும் கொல்றது மூலமா கடைசியா மொத்த ஹிடன் லீஃப் வில்லேஜையுமே அழிப்பான்ட்டு லீஃபோட இருக்க எல்லா பாண்ட்ஸையுமே கட் பண்றது மூலமா அல்டிமேட் பியூரிஃபிகேஷன் ஆகும், அப்புறம் அதுவே உச்சிகாவோட உண்மையான ரீஸ்டோரேஷனை லீட் பண்ணும்பா. இதை கேட்டுட்டு சக்குரா சாஸ்கேன்ட்டு பாப்பா. கக்காஷி இதெல்லாம் ரியலைஸ் பண்ணவே முடியாதுன்ட்டு நருட்டோவும் சக்குராவும் இப்ப அவங்களோட கண்களாலே பாக்குறாங்க. காலத்தால பாதிக்கப்பட்டவனா எங்க முன்னால இப்ப சாஸ்கே நிக்கிறான், அப்புறம் ஏனா அப்படின்ட்டு பாஸ்ட்ல கக்காஷிக்கு சாஸ்கே கூட இந்த மெமரிஸ்லாம் வந்து போகும். நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். கக்காஷி தடுத்துட்டு இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாரு. கக்காஷி நருட்டோ சக்குராவை கிளம்ப சொல்லுவாரு. சக்குரா இல்லைன்னு சொல்ல வரும்போது கக்காஷி எங்கே இருந்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் பார்க்க வேண்டியது வரும் பாரு. சக்குரா ஆனான்ட்டு முன்னாடி வருவோம். சக்குரா கிட்ட கக்காஷி சீஜ்னே பாய்சன் தடவன குணாய் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தால அதெல்லாம் சாஸ்கேவை கொள்ளாது, ஒரோச்சிமாரு விஷத்துக்கான எதிர்ப்பை கொடுத்துருக்கான், அப்புறம் உனக்கே நீ எப்படி உணர்றேன்னு புரியுதுன்னு பாரு. சாஸ்கே சிடோரி பண்ணுவான். அந்த சவுண்டை கேட்ட காரின் சாஸ்கே நான் தான் உன்னை ஹீல்
பண்ண, இருந்தாலும் இன்னொரு பேட்டில் உன்னால தாங்க முடியாதுன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுவா. சாஸ்கேன்ட்டு ப்ளீஸ் பண்ணுவா. சாஸ்கே டான்சோ காரின பணைய கைதியா பிடிச்சி வச்சிருக்கப்ப அப்படியே அசையாம இருக்காருன்னு சொல்லிட்டு சிடோரி ஷார்ப் ஸ்பியரை யூஸ் பண்ணி அடிச்சிருப்பான் இல்லையா. பணைய கைதியை தாண்டி டான்சோட வைட்டல் பாயிண்ட்ல அடிக்கிற மாதிரி எய்ம் பண்ணிருப்பான். இதெல்லாம் பார்த்து மாதரா தட்ஸ் மை பாய்னு இருப்பான். ஒருத்தங்காலி என்னன்னு இருப்பான் சாஸ்கே. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த காரின் இல்ல இதுக்கப்புறமா நான் இதுக்கு அவனை கேர் பண்ணிக்கணும்னு வந்துருவா. சாஸ்கே சிடோரி பண்ணி முன்னாடி வரத காட்டுவாங்க. கக்காஷியும் சிடோரி பண்ணிருப்பாரு. நருட்டோ நாங்க பார்க்க விரும்பாதது இங்க நடக்க போதான்ட்டு சாஸ்கேவை கொல்ல போறீங்களான்னு கேட்கவும் கக்காஷி முதல்ல 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்கன்பாரு. நருட்டோவோட ஒரு குளோன் கக்காஷியை பிடிச்சிரும். நருட்டோ ரசங்கன் பண்ணி அடிக்க போவான். சாஸ்கே இதான்டா என்னோட சான்ஸ், நான் பின் வாங்குறதா இல்லைன்ட்டு செமரைஸ்ல வருவான். கக்காஷி நருட்டோவை வெயிட் பண்ண சொல்லுவாரு. சக்குரா நருட்டோன்ட்டு கத்துவா. 2 பேரும் போறத ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. ஃபைனல் வேலையில சாஸ்கே கஸ்மார்க் ஸ்டே 2ல இருந்திருப்பான். சிடோரி பண்ணி அடிக்க வந்திருப்பான். நருட்டோ 9 டெயில்ஸ் க்ளோக்ல டெய்ல்டு பீஸ்ட் ரசங்கன் பண்ணிருப்பான். 2 பேருமே மோதிக்கும் போது ஒரு பெரிய பிளாக் ஸ்பியர் கிரியேட் ஆயிருக்கும். பிரசன்ட் நருட்டோ சாஸ்கே உனக்கே தெரியும் நம்மளோட ரோல்ஸ் ரிவர்ஸ் பண்ணப்படலான்பா. நருட்டோ சிடோரிலையும் சாஸ்கே ரசங்கன்லி வர மாதிரி காட்டுவாங்க. நருட்டோவை சின்ன வயசுல எல்லா அடல்ட்ஸுமே வெறுத்து ஒதுக்குனதை காட்டுவாங்க. இட்டாச்சி மொத்த கிளானையுமே கொன்னதுக்கு அப்புறமா சாஸ்கே முன்னாடி நின்று நீ வாழணும்னா ஓடு, எப்போ உன்னோட கண்கள் என்னோட மாதிரி மாறுதோ அப்ப வந்து என்ன ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். சாஸ்கே சண்டை போட ட்ரை பண்ணப்ப இட்டாச்சி அவனை தாக்கி இருப்பான். சாஸ்கேவை திரும்பி பார்த்துட்டு அழுதுருப்பான். சாஸ்கே அதே இடத்துல மயங்கிருப்பான். ஒன் டிராப் ஆஃப் வாட்டர் விழுகிற மாதிரி காட்டுவாங்க. சிடோரி அண்ட் ரசங்கனை வச்சு நேருக்கு நேர் அடிச்சிருப்பானுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக், சாஸ்கேவோட பியூப்பிள் ஆல்ரெடி போயிருக்கும். இதுல லைட்டா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே ஒரு எம்டியான பிளேஸ் இருக்க மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ சாஸ்கே கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்க சாஸ்கே மொத்த வில்லேஜுமே நான் வெறுத்தாங்க, எனக்குள்ள இருக்க 9 டெயில்ஸ்னால. அப்புறம் நானும் அவங்கள வெறுத்தேன், அப்புறம் நானும் எல்லாத்தையுமே பழி வாங்கணும்னு நினைச்சேன்பா. பாஸ்ட்ல காட்டுவாங்க. நருட்டோ பண்ண கிராஃபிட்டியை மொத்தமா அழிக்க சொல்லி ஒரு வயசானவர் திட்டிட்டு இருந்திருப்பாரு. இதை பார்த்த 2 லேடிஸ் எதுக்கு இந்த பையனை இங்கே விட்டு வச்சிருக்காங்க, தேர்ட் ஹோக்காக இதை பத்தி ரீகன்சிடர் பண்ணி ஆகணும்ட்டு பொருளி பேசிட்டு போவாங்க. இருக்காவும் அந்த விஷயத்தை பார்த்திருப்பாரு. நருட்டோ ஜஸ்ட் ஒரு மாஸ்க பார்த்துட்டு இருந்ததுக்கு அந்த கடைக்காரன் டே புடியா இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி தள்ளி விட்டுருப்பான். எதுக்கே அப்படி பண்ணேன்னு சொல்லி நருட்டோ கேட்கவும் இதான உனக்கு வேணும்ட்டு மாஸ்க் விட்டு எரிஞ்சிருப்பான். தலையில அடிச்சு போகும். இதை எடுத்துட்டு இங்க இருந்து போயிரு, ஆனா திரும்ப வந்துடாதேன்ட்டு போயிருப்பான். நருட்டோ அந்த சின்ன பசங்களை பயமுறுத்தினதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு இருக்கா வந்திருப்பாரு. நருட்டோக்குள்ள ஏன்ங்கிற கேள்விதான் அதிகமா இருக்கும். எல்லாருமே ஏன் என்னோட சொந்த ஹோம் ரூம் டீச்சரே என்ன எதுக்காக இப்படி பார்க்கணும், நான் ஒன்னும் நியூசன்ஸ் இல்ல, கைண்ட் ஆஃப் கிருமியும் இல்ல, நான் நருட்டோ உசுமாக்கி, அதை மறந்துடாதீங்கன்னு இருப்பான். எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது நருட்டோ மட்டும் அவனோட தனிமையில வாடி இருப்பான். ஒரு தப்பான முடிவுனால இப்ப நீ இருக்க நிலைமையில நான் இருந்திருப்பேன். ஒரு மோசமான திட்டத்தோட எனக்கு யாரு கூடயும் உறவுகள் ஏற்படாதுன்னு பல தடவை யோசிச்சிருக்கேன். அதுவும் ஒன்னையும் இருக்க சென்சையும் சந்திக்கிற வரைக்கும் இருப்பான். பார்க்ல நிறைய குழந்தைங்க விளையாண்டு இருக்கும். கூடவே நருட்டோ விளையாண்டு இருப்பான். ஈவினிங் ஆகும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்போ கூட அந்த பையனோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. இதேமே இருக்க தூரத்துல இருந்து பார்த்திருப்பாரு. நருட்டோ தனிமையில வாடி இருப்பான். நருட்டோ தனியா அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப சாஸ்கே தனிமையில இருக்கிறத பார்ப்பான். சாஸ்கே பார்க்கவும் மூஞ்சியை திருப்பிக்குவான். சாஸ்கேவும் மூஞ்சியை திருப்பி இருப்பான். மிசுகி ஸ்க்ரால திருடிட்டு வா சொல்லியிருப்பான்ல, அந்த டைம்ல நருட்டோ கிட்ட எல்லாம் உண்மையை சொல்றான்ட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அன்னைக்கு நடந்தது உனக்கு மட்டும் தெரியாது, உன் வாழ்க்கை முழுக்க போய் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஈவன் இருக்காக்குமே தெரியும். ஆனா எல்லாருமே அதை சொல்றதுக்கு பயப்படுவாங்கன்னு இருப்பான். எனக்கு மட்டும் தெரியாதா அது என்னன்னு சொல்லி கேட்டிருப்பான் நருட்டோ. மிசுகி அந்த உண்மை என்னன்னா வில்லேஜ் அட்டாக் பண்ண அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் உனக்குள்ளதான் இருக்கு. இருக்காவோட பேரண்ட்ஸை கொன்ன மொத்த வில்லேஜையுமே அழிச்ச அந்த 9 டெயில்ஸ் உனக்குள்ளதான் இருக்கு. எங்களோட 4th ஹோக்காக 9 டெயில்ஸை சீல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மொத்த வில்லேஜுமே உன்னை ஏமாத்துறாங்க. அவங்க எப்படி உன்ட்ட நடந்துட்டாங்கன்னு கூட தெரியல நருட்டோ. நீலாம் உயிரோட இருக்கிறத பார்த்தே வெறுத்தாங்கன்னு இருப்பான். அதனால தான் இந்த கிராமத்துல யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலன்ட்டு சாகடான்னு சொல்லிட்டு ஃபூமா ஷூரிக்கனை வச்சு அடிச்சிருப்பான். அதை பார்த்து பயந்த நருட்டோ கிட்ட இருக்கா குனிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பிரசன்ட் நருட்டோ ஆனான்னு சொல்லவும் நருட்டோ அட்டாக் பண்ண ஃபூமா ஷூரிக்கனை இருக்கா அவரோட முதுகுல வாங்கி இருப்பாரு. நருட்டோ ஆனா ஏன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ கிட்ட இருக்கா நருட்டோ எனக்கு புரியுது, தனிமையில நீ எவ்வளவு வாடி இருக்கீன்னு எனக்கு தெரியும், அப்ப கூட நான் உனக்கு இல்லாம போயிட்டேன், நருட்டோ என்ன மன்னிச்சிரு, யாரும் அந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்க கூடாது, அவ்வளவு தனிமையை தாங்கி இருக்க கூடாதுன்னு இருப்பாரு. பிரசன்ட் நருட்டோ நான் ரொம்பவே விரக்தியில இருந்தேன், ஆனா நீயும் இருக்கா வந்து என்ன காப்பாத்தினது, அப்பெல்லாம் நீயும் தனிமையா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும், உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் மட்டுமே தனிமையா இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அப்ப நம்ம 2 பேருமே புடியங்க தான், ஆனா நம்ம வழியில யாருனாலே தாங்கி இருக்க முடியாது. நான் 9 டெயில்ஸோட வாழ்ந்ததும் நீ உச்சியாவோட விதியோட வாழ்ந்ததும் நம்ம 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி கஷ்டங்கள் தான். முரணா இருக்குல்ல, உண்மை சொல்லணும்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் கூட வந்து பேசணும்னு நினைப்பேன், ஆனா மயக்கமான மாதிரி ஆயிருவேன், ஏன்னா நீனாவது என்ன புரிஞ்சுக்குவேன்னு உணர்ந்தேன், ஆனா நான் அதை பண்ணல, ஏன்னா பொறாமையில இருந்தேன், நீ எல்லாத்துலயும் சிறப்பானவனா இருந்த, அதனால தான் ஒன்னு எனக்கு ரைவல் ஆக்குறன்பா. கொஞ்ச நேரம் சைலன்ஸ்க்கு அப்புறமா நருட்டோ சாஸ்கேவை கூப்பிட்டு இன்னையில இருந்து நீ தான் என்னோட இலக்குன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி ஹை லெவல் ஷினோபிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஸ்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு.